ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டார் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். நான் எப்பயுமே சிம்பிள் சர்க்கியூட்ல இருந்து ஆரம்பிப்பேன். வி ஹாவ் அ செல், டியூரா செல், சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். அந்த செல்லை சிம்பிளாக பல்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இப்போது இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணனா பல்ப் எரியும். க்ளோஸ் பண்ணால் ஆன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணால் பல்ப் ஆஃப் ஆயிரும். இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போது இதுவே நான் வேறு மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பல்போட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு இண்டக்டர் காயிலை கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. இதே மாதிரி முன்ன பண்ண மாதிரியே நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் பல்ப் எரியும். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பல்பு ஸ்லோவாக எரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக? எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணேன்னா பாருங்களேன், ஸ்லோவாக எரியுது. மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன தான் நடக்குது? இந்த இண்டக்டரில் ஏதோ ஒன்று நடக்குது. கரெக்டாக? நம்ம ஃபாரடே சொல்லியிருப்பாரு என்னன்னு, ஒரு காயிலில் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அங்கே இன்டியூஸ் டிஎம்எஃப் க்ரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ் டிஎம்எஃப் எப்படி இருக்குன்னா, நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரு ஏரோ மார்க் போட்டு அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம் பாருங்கள். சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண அப்படியே பல்பு ஸ்லோவாக எரிய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும் பிரைட்டாக. இப்போது நான் மொத்தமாக பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறேன். பேட்டரியை ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும்னு பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க். பேட்டரி ரிமூவ் பண்ணால் பல்ப் ஆஃப் ஆயிரும்னு நினைப்பீங்க. அதுதான் நடக்காது. நான் பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ண நீங்கள் பார்க்கலங்க பாருங்கள். அப்படியே அந்த பல்பு ஸ்லோவாக டிம் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆஃப் ஆகும். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் இந்த பல்பு க்ளோ ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் கேள்வி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே கரண்ட்டு கொடுத்தேன்னா இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்? இன்டியூஸ் டிஎம்எஃப் க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகிற இன்டியூஸ் டிஎம்எஃப் என்ன இருக்கும்? கொடுக்குற கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்போது அந்த கரண்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போஸ் பண்ணாமல் தடுக்கணுன்னா இந்த இஎம்எஃப்க்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும். அந்த வேலை தான் இந்த இண்டக்டரில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆன எனர்ஜி தான் இந்த பேட்ரி எங்கேருந்து இங்கே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் பல்பு கொஞ்ச நேரத்துக்கு க்ளோ ஆச்சு. த ஸ்டோரி இஸ், நான் வேலை பார்க்கணும். அந்த வேலை பொட்டென்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகும். ஒர்க்கு தான் எனர்ஜி, எனர்ஜி தான் ஒர்க்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்டியூஸ் டிஎம்எஃப்க்கு எதிராக நான் வேலை பார்க்கணும். அந்த வேலை தான் இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகும். நெகட்டிவ் ஒர்க் டன்னு போடலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? இன்டியூஸ் டிஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ்னு எழுதலாம். எகெயின் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டிக்யூ, எப்சிலான் இன்ட்டு டிக்யூன்னு எழுதலாம். எகெயின் அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். நெகட்டிவ் அப்படியே போடலாம். எப்சிலான் இன்ட்டு டிக்யூ. இந்த டிக்யூவோட ஃபார்முலா என்ன? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. கரெக்டாக? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் டைம். I is equal to dq by dt. dq is equal to I into dt எழுதலாமா? ரீப்ளேஸ் பண்ணுங்கள். du is equal to minus epsilon dqக்கு பதிலாக I into dtன்னு எழுதலாம். ரைட். நம்ம இண்டக்டார் செல்ஃப் இண்டக்டன்ஸை படிச்சிருப்போம். என்னது? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடின்னு படிச்சிருப்போம். அதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோமா? du is equal to மைனஸ் இந்த எப்சிலான் இஎம்எஃப் பதிலாக என்ன எழுதலாம்? எல் டிஐ டிவைடட் பை டிடி இன்ட்டு இந்த ஐ அப்படியே போட்டுப்போம், இந்த டிடியும் அப்படியே போட்டுருவோமா? டிடியும் கேன்சல் ஆயிரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் ஐ டிஐன்னு எழுதலாம். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். இன்டகிரேட் திஸ் ஈக்குவேஷன். du இஸ் ஈக்குவல் இன்டகிரேஷன் ஆஃப் du சிம்பிள் u. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த நெகட்டிவும் அந்த நெகட்டிவும் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். எல்
ஐடியை இன்டகிரேட் பண்ண எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சேம் திங் ஐ ஸ்கொயர் பை 2ன்னு எழுதலாம். மறுபடியும் நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா தெரியும். என்னது? u இஸ் ஈக்குவல் டு எல்லோட ஃபார்முலா மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ இன்ட்டு எல்னு எழுதலாம். இன்ட்டு ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 2. மேலேயும் கீழே வந்து மியூ நாட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். மியூ இன்ட்டு மியூ நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு மியூ நாட்னு வரும். ரிமைனிங் திங் யூ கேன் ரைட் ஆஸ் இட் இஸ் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஏ இன்ட்டு எல். ஜஸ்ட் ஐ இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். u இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ. என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த solenoid பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு மியூ நாட். இந்த ஏல் அப்படி எழுதுவோமா? ஸோ ரெண்டு பக்கமும் வால்யூமெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம். சி u டிவைடட் பை இந்த வால்யூமெல்லாம் டிவைட் பண்ணிங்க விச் மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு எழுதலாம். பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 மியூ நாட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு லென்த் டிவைடட் பை வால்யூம். இந்த வால்யூமோட ஃபார்முலா என்ன? சிம்பிள், ஏரியா இன்ட்டு லென்த். கரெக்டாக? இதை எரேஸ் பண்ணிட்டு ஏரியா இன்ட்டு லென்த் என்ன எழுதுங்க? ஏரியா இன்ட்டு லென்த், திஸ் அண்ட் திஸ் வில் பி கேன்சல். மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் யூ டேஷ்னு கொடுக்கலாம். பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு மியூ நாட். This is the formula to find the magnetic potential energy in the inductor. ஒரே ஒன்று, magnetic field மட்டும் தெரிஞ்சால் போதும். You can easily find what is that magnetic potential energy. Thank you. If you like this video, please share and support.